சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, உன் உயிரான உறவு உன் மீது இப்பொழுது எந்த அளவு பாசமாக இருக்கிறார் என்று நீ என்னை கேட்கிறாய் அல்லவா? உன் துணையை நான் கண்டேன், அதன் பின்தான் இப்பொழுது உன்னை கண்டு இதை சொல்லவே நான் வந்தேன். இப்போது உன் துணையின் மனதை, உன் ஞாபகத்தை நான் அதிகப்படுத்தி விட்டேன். உன்னோடு சேர்ந்து வாழும் எண்ணத்தையும் நான் அதிகமாக்கி விட்டேன். உங்கள் பிரிவு ஒரு சிலரின் சதி. இந்த சதிக்கு காரணம் யார் என்று உனக்கு தெரிந்தால் நீயே உன் துணையை தேடிச் செல்வாய். உங்களுக்குள் இருக்கும் மனக்கசப்பு நீங்கும். உன் உயிரான உறவு உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். உன்னை தேடி உன் துணை வரும் வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா? நீ எந்த அளவு உன் துணை மீது அன்பும் ஆசையும் வைத்திருக்கின்றாயோ அதே அளவு அவரும் வைத்திருக்கிறார். உங்கள் இருவரின் பிரிவுக்கு காரணம் யார் என்ற குழப்பம் உங்கள் இருவருக்குமே இருக்கிறது. அதை உங்களிடம் சொல்லாமல் இன்று நான் இப்போது இங்கே வந்திருக்கின்றேன். நான் சொல்வதை கேட்டு ஒரு நல்ல முடிவை எடு. இனி அனைத்து நல்ல விஷயங்களும் உங்கள் வாழ்வில் நடக்கும் என்று நான் வாக்குறுதி அளிக்கின்றேன். உன் உயிரான உறவை நீயே அழைத்து பேசு, அதுவே அவரின் பெரும் மகிழ்ச்சியாகும் என்று அவர் சொல்கிறார். நீ அவர் வந்து பேசட்டும் என்று நீ சொல்கிறாய். இந்த பிரச்சனைகள் தான் உங்களுக்குள் இருக்கிறது. எதையும் மனம் விட்டு பேசாமல் மனதிற்குள் வைத்துக்கொண்டு விடையை தேடுகிறீர்களே. அப்படி இருந்தால் ஒருபோதும் விடை உங்களுக்கு கிடைக்காதே. நீ ஒருவர் மீது வைத்த பாசம் அந்த நபர்தான் உங்களை பிரித்தும் வைத்துள்ளார். நீங்கள் நம்பிய ஒருவர்தான் உங்கள் பிரிவுக்கு காரணம். அதுவே தெரியாமல் இன்னும் அவரையே நம்பிக்கொண்டும் இருக்கிறீர்கள். யாராக இருந்தாலும் குடும்ப விஷயத்தை அளவோடு பகிருங்கள். அதுவே உங்கள் குடும்பத்திற்கு நல்லது. எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஒருமுறை பேசினாலே அனைத்தும் சரியாகிவிடும். நல்லதே நடக்கும். நான் உன்னோடு இருக்கின்றேன். எதை உன் துணையிடம் நீ எதிர்பார்க்கின்றாயோ அதை முதலில் நீ அவருக்கு கொடு. அதாவது இப்போது அவர் வந்து பேசட்டும் என்று நீ காத்திருக்கிறாய் அல்லவா? அப்படி இருக்க நீயே உன் துணையிடம் முதலில் பேசு. என் குழந்தையே, திருமணம் ஒன்று நடந்துவிட்டால் நீங்கள் இருவர் அல்ல ஒருவராக மாறிவிடுகிறீர்கள். அப்படி இருக்க நீ உன்னிடம் வைராகியம் காண்பிப்பாயா? அதுபோலத்தான் உன் துணையும். இப்போது உங்களுக்குள் பிளவு வருகிறதோ அப்போதே இடையில் உங்கள் மீது பொறாமை கொண்ட மனிதர்கள் இடையில் வந்து உங்கள் வாழ்க்கையில் விளையாடி விடுகிறார்கள். தாமதிக்காமல் நீ முயற்சி செய். நல்லதொரு முடிவை நான் தருகிறேன். உன் துணையிடம் நீ பேசு. அவர் எங்கே இருக்கிறார் என்பதை அறிய முயற்சி செய். உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். நீ மகிழ்ச்சியோடு வாழவே உன் சாயப்பா ஆசைப்படுகின்றேன். நல்லதே நினை என்றும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். உன் சாயப்பா உன் அருகில் இருக்கின்றேன். உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். எதற்கு பயம்? பயம் வேண்டாம். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.